மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தான் பார்க்க போறோம். அது உண்மையிலே நேத்துலாம் பாருங்க, சும்மா சேதனை சும்மா கலக்கிட்டாரு, தெரிய விட்டாருங்க. யாராலும் எதுவும் பேச முடியல, ஆன்சரே கொடுக்க முடியல. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் அண்ணன் கேட்டாரு. உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. அதுவும் கேப்டன் எல்லாம் செஞ்சு விட்டாருங்க. கேப்டனை என்னப்பா நீ இந்த பக்கம் தான் ஜாக்கிரன் பார்த்து ரொம்ப சத்தமா கத்தி பேசுற, அந்த பக்கம் அன்சிதாலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் அமைதியா பேசுற. அப்போ நீங்க ரெண்டு டீமா தானே பாக்குறீங்க. அப்போ ஒரு டீம் உங்களுக்கு ஃபேவரஸா இருக்கும் போது இன்னொரு டீம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி காமிச்சு நீங்களே இது பண்ணிக்கிட்டீங்க. சேதண்ணன் சொன்னாரு. உண்மையிலே வேற லெவல்ல இருந்ததுங்க. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அன்சிதா பத்தி தான் கேட்டாரு. அன்சிதா நீங்க எப்படி நீங்க கேம்ல இருக்கீங்க, அதுக்கு அடுத்தது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டீங்க. அதுக்கு அடுத்து கேம்ல மறுபடியும் வந்துட்டீங்க. நீங்க எதுவுமே இன்ஃபார்மே பண்ணாம ரிட்டர்ன் வந்துட்டீங்க. ஏன்னா இப்ப அது உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னும் போது ஆல்ரெடி முத்துக்குமார் சொல்லுவாரு, சார் கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம யாராவது ஏதாவது அடிப்படுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம அது கிளியர் பண்ணி முடிச்சது தான் நம்ம மறுபடியும் முதல்ல நம்ம கேம் ஆடணும் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியுமாங்க, எல்லாருமே கை தூக்குவாங்க. அப்ப அன்சிதா கிட்ட கேட்பாரு, அன்சிதா உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டா இல்ல தெரியும் அப்படின்னா, அப்ப ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்ல சார் நான் சொல்லிட்டு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா நீ சொல்றது, இதெல்லாம் கரெக்டாமா அப்படின்னு நம்ம சேதன் கேட்பாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. கேட்பாங்க என்ன ஜாக்லின் இல்ல சார் எனக்கு கேப்டன் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட மட்டும் கோவப்படுறாரு. பட் அந்த டீம் ஜெஃபின் அன்சிதா பவித்ரா இருக்கும்போது அவங்க கிட்ட கோவப்பட மாட்டேங்கிறாரு. எங்களை மட்டும் கத்தி கத்தி பேசுறாரு, அவங்க சைட்ல கம்மியா பேசுறாரு. அப்படின் போது என்னப்பா இது கரெக்டா இருக்குமா, இது நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு கேட்கும்போது சார் இல்ல சார் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நான் அந்த மீன் பண்ணி சொல்ல சார் அப்படின்றப்பல. பட் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா போயிருங்க. இன்னைக்கோட ப்ரோமோ பாத்தீங்கன்னா உண்மையிலே அதுவும் வேற லெவல்ல இருந்தது. அதுவும் நம்ம முத்துக்குமரன் கேட்பாரு, என்ன முத்துக்குமர் நீங்க அந்த டாஸ்க ஒரு பால் வருது, அந்த பால் பவித்ராக நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது, இது என்ன நீங்களே சொல்லுங்க. இல்ல சார் நான் அந்த மீன் பண்ணி நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல வராரு. ஆனா இது இவர் விளாண்ட கேம் சரியா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் டப்பு டப்புன்னு கை தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் ராணுவ தூக்குறாப்புல, ராயன் தூக்குறாப்புல, அப்புறம் நம்ம ஜெஃபின் தூக்குறாப்புல கை, அப்புறம் நம்ம தீபகன் அவரும் கை தூக்கிட்டாரு. இல்லைங்க எனக்கு இது இவர் வேணும்னு விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னும் போது அந்த பால் கேம் டாஸ்க் நடக்கும்போது சரி, அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு முத்துக்குமார் ரைட்ல போது பால் லெஃப்ட்ல போயிடும். அதை அன்னைக்கு அந்த கேம் டாஸ்க்லயே பேசியிருப்பாங்க. நம்ம ஜாக்லினும் மஞ்சுலியும் பேசியிருப்பாங்க. இவர் ஏதோ விட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா பவித்ரா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டன்ஷிப் டாஸ்க் உண்மையிலே அவங்க 4-5 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. எந்த டாஸ்க்கை ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி ஜெஃபின் வந்துருவாப்புல, ஒரு வாட்டி விஷால் வந்துருவாப்புல, இந்த மாதிரி மாறி மாறி எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களும் அந்த டாஸ்க்ல இருப்பாங்க. பட் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முத்துக்குமரன் விட்டு கொடுத்த மாதிரி தான் தெரியுது அந்த டாஸ்க்கு. ஆனா முத்துக்குமரன் இன்னைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல சார் நான் வேணும்ட்டுலாம் பண்ணல அப்படின்னு சொல்ல வரா. மற்ற உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு இவர் வேணும்னு தான் விட்டு கொடுத்த மாதிரி இருந்தது அந்த டாஸ்க்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து முத்துக்குமரன் கேட்கறாரு, சரி முத்துக்குமரன் இதனால யார் பாதிப்பாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா ஆல்ரெடி அந்த கல் டாஸ்க்கோசரம் விளையாடி இருப்பாங்க, யாருக்கு பாஸ் வேணும்ட்டு. அது ரொம்ப நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் விளையாடி இருப்பாங்க. அந்த சைட்ல பார்த்தா ஜாக்லின் அவங்க போராடி இருப்பாங்க. இந்த சைடு பவித்ராவும் இவங்களும் ரொம்ப அன்சிதாவும் ரொம்ப போராடி இருப்பாங்க, ஜெஃப்ரின்னு கூட. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன், தீபக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இவங்கெல்லாம் ரொம்ப போராடி இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப போராட்டத்துல இருந்த போது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடி வர போட்டிருக்கு, ஒருத்தர் கையில வர அடி போட்டிருக்கு. இது மீறியும் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த டாஸ்கே கேன்சலும் ஆயிடுச்சு. இப்ப இவர் முத்துக்குமரன் பண்ணதுனால அந்த 3 பேரும் பாதிப்பாயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பாஸ் யாருக்குமே கிடையாதுன்ட்டாங்க. சேதம் கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அநேகமா இன்னைக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும் போலுதுங்க. ஏன்னா நேத்தே பாத்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டாரு. ஒரு கொஸ்டினும் அவ்வளவு அற்புதமா கேட்டாப்பல, நல்லா இருந்ததுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ராணுவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கையில அடிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த கேம் ஆடும் போது ஒரு ஆங்கரிங் மாரி பண்ணியிருந்தாரு. நானும் இருக்கேன்டா இந்த கேம்ல அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இங்க பாருங்க இங்க விழுந்துட்டாங்க, அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க, எழுந்துப்பாங்களா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கையில அடிப்பட்டாலும் நானும் இதுல இருக்கேன் இந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா நம்ம உட்காந்துட்டோம், ஐயோ நம்மளுக்கு அடிப்பட்டுச்சே சொல்லிட்டு உட்காராம நான் இப்படியே என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணாரு பாருங்க. நானும் உண்மையிலே வேற லெவல்ல பண்ணிட்டாரு. உண்மை நல்லா இருந்ததுங்க. ஒரு டாஸ்க்ன்னும் போது நம்ம விளையாட போது நம்மளுக்கு அடிப்பட்டுச்சு நம்ம உட்காராம நீ உட்காந்துட்ட பண்ணி அடி உட்காரு அப்படின்னு சொல்லாம நான் பண்றேன் பாரு, நானும் இதுல இருக்கிறேன், இந்த ஏதாவது ஒண்ணு நான் என்னோட எஃபெக்ட் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாரு. உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஷாலா சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியப்பா அப்படின்னும் போது, இல்ல சார் நான் என்ன சார் பண்ண முடியும், இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணும்போது நான் அதை மீன் பண்ணி நான் அவங்கள நான் கத்தல சார், நான் இப்படிதான் சொல்ல வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாரு.
காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேதவண்ணா யாரை பத்தி கேட்க போறோம்னா அநேகமா முத்துக்குமாரை தான் கேட்க போறாருங்க. ஏன்னா நேத்தே வந்து பிரேக்ல சொல்லிட்டு போயிருப்பாரு, முத்துக்குமார் உங்ககிட்ட நிறைய கேட்க வேண்டியதுலாம் இருக்கு, பட் உக்காருங்க நான் வந்து போயிட்டு வந்து நான் கேட்கறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. அது பாத்தீங்கன்னா அப்புறம் ராணுவ கிட்ட வந்து சொல்லுவா போல, நம்ம சேதவண்ணா வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ராணுவ சொல்ற கண்டிப்பாப்பா கேட்கதான் செய்வாரு, ஏன்னா நீ பண்ண விஷயம் அந்த மாரி அப்படின்ட்டு போயிருப்பாரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து சும்மா வேற லெவல்ல இருக்க போது. இதுக்கு என்ன ஒரு ரிப்ளை பண்ண போறாருன்னு தெரியலங்க. நாட்கள் போக 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 பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா தான் கேம் போயிட்டு இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முத்துக்குமரனை பத்தி தான் கேள்வி கேட்க போறாரு. ஏன்னா முத்துக்குமரன் எதனால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளேயர். இந்த முத்துக்குமரன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளேயரு. பட் அவரு இந்த மாதிரி விஷயம் பண்ணும் போது யாராலுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா உள்ள இருக்கவங்கள டீமாலே அவங்களாலே ஏத்துக்க முடியல. ஏன் இவர் இப்படி பண்ணாருட்டு. பட் இவர் வந்து இப்படி விட்டு கொடுத்ததுனால கேப்டன்ஷிப் அவங்க வந்துருவாங்கன்னு நினைச்சுதான் அவர் விட்டு கொடுத்தாரு. பட் இவங்க அவரு நம்ம சேதானே கேட்டாரு, உங்களால யாரு பாதிப்பான மாதிரி தான் உள்ள இருக்கவங்களாம் எல்லாரும் பாதிப்பானாங்க சார் அப்படின்னு சொல்றாப்புல. பட் இது வந்து அவர் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காய்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இன்னைக்கு சொல்றாங்க நம்ம விஷால் கிட்ட, விஷால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒரு மாதிரி பண்றீங்க, அன்ஷிதா பவித்ரா ஜெய்ஃபின்னு வரும்போது அவங்களுக்கு நீங்க சாதகமா வந்து பேசுறாங்க, கத்தி அப்படி சொல்ற கம்மியா பேசுறீங்க, எங்க கிட்ட மட்டும் கத்தி பேசுறீங்க அப்படின்னு வந்து அன்னைக்கு அந்த கேம்லயே சொல்லியிருப்பாங்க, இந்த கல் டாஸ்க்லயே. பட் இது பாத்தீங்கன்னா வந்து எது எனக்கு எப்பயும் தெரியுங்க. ஏன்னா இது வந்து நம்ம சேதானம் வரும்போது கண்டிப்பா இது ஒரு வார்த்தை வந்து எடுத்து வைப்பாங்கன்ட்டு கண்டிப்பா அதே மாதிரி வந்துச்சு. ஆனா விஷாலும் அந்த டைம்ல யோசிச்சிருப்பாரு, ஆஹா என்னடா இது புது கதை ஓட்டுற ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆனா பட் அவர் அன்னைக்கு பண்ணதும் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட வரும்போது கம்மியா பேசுறது, இவங்க கிட்ட வந்து கத்தி பேசுறதுமா இருந்தது. பட் அந்த டாபிக்கை வந்து இன்னைக்கு வந்து எத்தனை வந்து வச்சுட்டாங்க நம்ம சேதண்ணா கிட்ட. சார் அவர் வந்து இப்படி பண்றாரு சார், அவங்களுக்கு ஒரு ஃபேவரிசமா பண்ற மாதிரி தான் இருக்கு, எங்க கிட்ட வரும்போது கோபமா இருக்கிற மாதிரி காட்டுறாப்பல, இது என்ன சார் அப்படிங்கும் போது அப்புறம் சேதண்ணா வந்து கேட்கறாப்பு, என்ன விஷால் இதெல்லாம் கரெக்டா, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாரு. எனக்கு கண்டிப்பா என்ன சொல்லியிருப்பாரு, சார் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, பட் நான் வந்து இயல்பா தான் பண்ணேன், பட் அவங்க வந்து அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க, மேபி அப்படி சொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. அவர் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல. அது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.